திருப்பதிக்கு போனால் 3 விஷயத்தை கண்டிப்பாக பண்ணணும். 1 பெருமாளை தரிசிக்கிறது, 2வது லட்டு வாங்குறது, 3வது அன்னப்பிரசாத சாப்பாடு சாப்பிட்றதுங்க. பலாயிரம் பேருக்கு ஒரு நாளைக்கு ஃப்ரீயாகவே சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க, அதுவும் நல்ல குவாலிட்டியோட. மொட்டையெல்லாம் அடித்து குளிச்சுட்டு காலையில் ஒரு 8 மணி போல் அன்னதான சாப்பாடு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஃப்ரீ தர்ஷன் கவுண்டருக்கு போயிருந்தோம். நான் ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு பயந்தேன். பட் காலையில் வந்து கூட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நார்மலாக தான் இருந்துச்சு. அப்படியே ஃப்ரீயாக நடந்து போயிட்டு டேரெக்டாக வந்து கவுண்டர் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வரும்போது 2-3 ஹால் ஃபுல்லாக ஆகிடுச்சு. நாங்கள் 4வது டைனிங் ஹாலில் தான் உள்ளே வந்தோம். பார்த்தா இதுவும் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கண்டிஷனில் தான் இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்படி உப்புமா தான் போடுவாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு போனேன். எனக்கு அங்கே போனதும் நெய் வாசத்தோட பொங்கல் பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பொங்கல் சட்னி. யூஸ்வலாக இலை போட்டு தான் அன்னப்பிரசாதம் பண்ணுவாங்க. பட் இது பிரேக்ஃபாஸ்ட்ன்றதுனால மேபி பிளேட் கொடுத்துருந்தாங்க. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் லைனாக எல்லாருக்குமே கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சர்வ் பண்ணுவாங்க. ஒரே ஆள் 2 பக்கமும் டக்குன்னு சர்வ் பண்ணிட்டு வராங்க 2 பேரும் மாற்றி. நான் ஃபஸ்ட்டே உஷாராக எனக்கு 2 பிளேட் வாங்கி வச்சுட்டேன். ரெண்டு பிளேட்லேயும் பொங்கல் வாங்கினேன். பின்னாடியே கொஞ்சம் நேரம் கழிச்சு சட்னியை ஊற்றிட்டாங்க. பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க. 1 வயசு குழந்தை கூட அழகாக சாப்பிடலாம். நான் எதிர்பார்க்கல ஒரு ஃப்ரீயாக கொடுக்குற பொங்கலை இவ்வளோ டேஸ்ட் அண்ட் குவாலிட்டியாக கொடுப்பாங்கன்ட்டு. பெரிய ஹோட்டலில் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கறதே கிடையாதுங்க. ஒரு டைம் தான் பொங்கல் வைப்பாங்கன்ற நினப்பில் தான் நான் 2 பிளேட் வாங்கினேன். ஆனால் திரும்ப வந்து பொங்கல் வச்சாங்க. சரி ஒரு பிளேட்டு நம்ம குழந்தைக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் ரூமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் அப்படியே எடுத்து வரணும் வச்சுட்டு இன்னொரு பிளேட்டில் எக்ஸ்ட்ரா பொங்கல் வாங்கினேன். பார்த்தா திரும்ப சாம்பார் ஊற்றுறாங்க. சாம்பார் சட்னியை விட வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் திருப்பதிக்கு போனீங்கன்னா அன்னதானத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்குறாங்க. நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்க அன்னதானம் எனக்கு பிடிக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அதே மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப க்ளீனாக பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ பேர் மேனேஜ் பண்ணிட்டு இவ்வளோ க்ளீனாக வச்சிருக்கிறது எல்லாமே பெரிய விஷயம் தான். ஹேண்ட் வாஷ் முதற்கொண்டு எல்லாமே க்ளீனாக தான் வச்சிருக்காங்க. உங்களுடைய டேஸ்ட்டும் கன்சிஸ்டன்சியும் பிடிச்சதுனால என்னுடைய குழந்தைங்களுக்கு இது கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரூமுக்கு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கையிலேயே. யாரும் எதுவும் கேட்கல பெருசாக. போகிறப்ப என்னமோ ஃப்ரீயாக போயிட்டோம். பட் ரிட்டன் திரும்புறப்பதான் சரியான கூட்டம். இன்னொரு விஷயத்தை பேசி ஆகணும். ரீசெண்டா திருப்பதி லட்டை பத்தி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. அதாவது திருப்பதி லட்டுல வந்து பாத்தீங்கன்னா அதுல யூஸ் பண்ற நெய்யில பீஃபோடைய ஃபேட்டு, பிக்கோடைய ஃபேட்டு, ஃபிஷ் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதாவது யூஸ் பண்ணாங்க, போன ஆட்சியில் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இதை சாப்பிட்டவங்களாம் வந்து பாவம் பண்ணிட்டாங்கன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதை சாப்பிட்டவங்கலாம் பாவம் பண்ணல. இதை கலந்தாங்க இல்லையா, அவங்க தான் ரியலாக பாவம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான இதை அவங்க அனுபவிச்சுக்குவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதை பற்றிலாம் பெருசாக திங்க் பண்ணாமல் இத்தனை வருஷமாக நம்ம எப்படி திருப்பதிக்கு போகிறோமோ அதே மாதிரி போவோம், லட்டை வாங்குவோம், பெருமாள் மேலே பாரத்தை போட்டு சாப்பிடுவோம். தேங்க்யூ கைஸ்.